வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. யுரேனிய கையிருப்பை அகற்றும் வரை போர் ஓயாது, ஈரானுக்கு அமெரிக்கா கடும் நிபந்தனை. அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன போர் விமானங்களை கொள்வனவு செய்ய இஸ்ரேல் இணக்கம். யுஏஇ வெளியேற்றம் ஒபெக் பிளஸ் முக்கிய தீர்மானம். அமெரிக்காவின் பிரபல விமான நிறுவனம் மூடல். காசாவில் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 8,000 உடல்கள். அமெரிக்க தடைகளை நிராகரித்த சீனா, 5 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு பாதுகாப்பு. மொரோக்கோ கூட்டு இராணுவ பயிற்சியில் அமெரிக்க வீரர்கள் 2 மாயம். நடுக்கடலில் 150 பயணிகளுடன் ஏற்பட்ட பதற்ற நிலை. ஈரானிய துறைமுகங்களில் இருந்து 49வது கப்பலை திருப்பி அனுப்பிய அமெரிக்க இராணுவம். பிலிப்பீன்ஸில் மேயான் எரிமலை வெடிப்பு, ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம். சூடான் துணை இராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 5 பேர் உயிரிழப்பு. போர் பதற்றத்துக்கு இடையே ஹார்முஸ் ஜலசந்தியை இந்திய கப்பல் கடந்ததாக தெரிவிப்பு. இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் லெபனானில் கடந்த 24 மணி நேரத்தில் 41 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஹார்முஸ் நீரிணையில் தடுக்கப்பட்டுள்ள கப்பல்களை விடுவிப்பது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். இதன்படி இன்று காலை முதல் ஹார்முஸ் நீரிணையில் தடுக்கப்பட்டுள்ள கப்பல்கள் மற்றும் அவற்றின் பணியாளர்களை பாதுகாப்பாக விடுவிக்க அமெரிக்கா தனது சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பல கப்பல்களில் உணவுப் பொருட்கள் குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் அனைத்து தரப்புக்கும் சாதகமாக அமையலாம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திங்கட்கிழமை இன்றைய தினம் மேற்கொள்ளப்படவுள்ள நடவடிக்கைகளில் எவரேனும் இடையூறு செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கடந்த சில வாரங்களாக நிலவும் பதற்றம் காரணமாக பல சரக்கு கப்பல்கள் தடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய நடவடிக்கை அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் கூட்டு முயற்சியாக மனிதாயமான அடிப்படையில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் சமர்ப்பித்துள்ள புதிய அமைதி ஒப்பந்தத்தின் குறிப்பிட்ட விடயங்களை தான் இன்னும் முழுமையாக பரிசீலிக்கவில்லை என்றாலும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானிய தரப்பான இதுவரையிலும் போதுமான அளவு பெரிய இழப்பீட்டை வழங்கவில்லை என்பதே இதற்கு அவர் காரணமாக குறிப்பிட்டுள்ளார். 2 மாதங்களுக்கு முன்புதான் தொடங்கிய போரை முடிவு கொண்டு வர முயற்சிக்கும் அதே வேளையில் மீண்டும் வான்வழி தாக்குதலை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் அதிபர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டார். இந்நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான குண்டுவீச்சுகளை 4 வாரங்களுக்கு முன்னிறுத்தி வைத்திருந்தாலும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த போரை முடிவு கொண்டு வரும் உடன்பாட்டை எட்டுவதில் இன்னும் சிக்கல் நீடிக்கின்றது. முதலில் ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் மற்றும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்று ஈரான் முன்மொழிந்துள்ளது. தங்களது அணுசக்தி திட்டம் குறித்த விவாதங்களை பின்னர் ஒரு திகதிக்கு ஒத்திவைக்க அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இருப்பினும் ஈரான் வசமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை அகற்றும் வரை போரை நிறுத்தப் போவதில்லை என்பதில் வாஷிங்டன் பிடிவாதமாக உள்ளது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதனால் உலக எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் 20% நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அமெரிக்காவில் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள காங்கிரஸ் இடைத்தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த விலை உயர்வு ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு பெரும் அரசியல் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் மற்றும் போயிங் நிறுவனங்களிடமிருந்து பல பில்லியன் டாலர் மதிப்பிலான F-35 மற்றும் F-15 ரக போர் விமானங்களை கொள்வனவு செய்ய இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் இறுதி ஒப்புதல் அளித்துள்ளது. இஸ்ரேலிய இராணுவத்தின் தயார் நிலையில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு வலுப்படுத்தும் நோக்கில் திட்டமிடப்பட்டுள்ள ஒரு பிரம்மாண்ட பாதுகாப்பு திட்டத்தின் தொடக்க கட்டமாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் இஸ்ரேலிய விமானப்படை தனது வான்வழி தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு திறனை உலக தரத்துக்கு உயர்த்தி கொள்ளும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் தனது வான்படையில் ஏற்கனவே உள்ள F-35 மற்றும் F-15 ரக படைப்பிரிவுகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க உள்ளது. குறிப்பாக லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்திடமிருந்து 4வது F-35 படைப்பிரிவையும் போயிங் நிறுவனத்திடமிருந்து 25 புதிய F-15 ரக போர் விமானங்களையும் இஸ்ரேல் வாங்க உள்ளது.
ஈரானுடனான தற்போதைய போர்ச்சூழல் வான்வழி ஆற்றலின் முக்கியத்துவத்தையும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான மூலோபாய உறவின் அவசியத்தையும் மீண்டும் ஒருமுறை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய போர் விமானங்கள் தன்னாட்சி முறையில் பறக்கும் திறன் மற்றும் அதிநவீன விண்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டிருக்கும் என்பதால் இது இஸ்ரேலிய இராணுவத்துக்கு பெரிய அளவிலான தொழில்நுட்ப பாய்ச்சலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேவைப்பட்டால் ஈரானிய வான்வெளியில் எந்த பகுதிக்கும் சென்று தாக்குதல் நடத்தும் வலிமையை இந்த விமானங்கள் வழங்கும் என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒபெக் பிளஸ் அமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் உத்தியோகபூர்வமாக விலகியதை அடுத்து அந்த அமைப்பின் ஏனைய 7 உறுப்பினர்கள் இன்று எண்ணெய் உற்பத்தி குறித்து முக்கியமாக தீர்மானம் எடுக்க உள்ளனர். உலகின் முன்னணி எண்ணெய் உற்பத்தி நாடுகளில் ஒன்றான ஐக்கிய அரபு அமீரகம் கடந்த வெள்ளிக்கிழமை ஒபெக் மற்றும் ஒபெக் பிளஸ் அமைப்பிலிருந்து உத்தியோகபூர்வமாக வெளியேறியது. எண்ணெய் உற்பத்தி அளவுகளில் அந்த அமைப்பு விதித்த கட்டுப்பாடுகள் குறித்தும் அதிருப்தி அடைந்ததன் காரணமாகவே கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி அமீரகம் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அமீரகம் வெளியேறிய பின்னர் நடைபெறும் இந்த முதல் சந்திப்பில் ஏனைய 7 நாடுகளும் தங்களது நாளாந்த எண்ணெய் உற்பத்தியை 1,88,000 பீப்பாய்களாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் குறைந்த கட்டண விமான சேவை நிறுவனமான ஸ்பிரைட் ஏர்லைன்ஸ் தனது அனைத்து விமான சேவைகளையும் நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. 2026 மே 2ஆம் தேதி முதல் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதுடன் வாடிக்கையாளர் சேவையும் முழுமையாக நிறுத்தப்படுவதாக நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மிக குறைந்த கட்டணத்தில் விமான சேவை வழங்கி 34 ஆண்டுகளாக துறையில் பங்களித்ததில் பெருமை கொள்கின்றோம். எங்களின் பயணிகளுக்கு தொடர்ந்தும் சேவை செய்ய விரும்பினோம் என நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்ட எரிபொருள் விலை உயர்வு மற்றும் கடுமையான நிதி நெருக்கடி இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக குறிப்பிடப்படுகிறது. இந்த முடிவால் சுமார் 17,000 பணியாளர்கள் வேலை இழக்கு நிலை உருவாகியுள்ளதாகவும் இதில் 14,000 நிறுவன பணியாளர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்களும் அடங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் 2 ஆண்டுகால தாக்குதலுக்கு பிறகு காசா பகுதியில் சுமார் 8,000 பாலஸ்தீனர்களின் உடல்கள் இன்னும் கட்டிட இடிபாடுகளுக்குள் அடியே சிக்கியிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை மேற்கோள் காட்டி ஹாரெட்ஸ் நாளிதழ் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. காசாவிலுள்ள மொத்த இடிபாடுகளில் இதுவரை 1% குறைவான அளவே அகற்றப்பட்டுள்ளது. இடிபாடுகளை அகற்றும் பணி தற்போதுள்ள மந்தமான வேகத்தில் தொடர்ந்தால் அதனை முழுமையாக முடிக்க குறைந்தது 7 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இதனால் குண்டுவீச்சில் இடிந்து விழுந்த கட்டிடங்களுக்குள் புதைந்து கிடக்கும் தங்களது உறவினர்களின் உடல்களை மீட்டு முறைப்படி அடக்கம் செய்ய முடியாமல் பாலஸ்தீன குடும்பங்கள் நீண்ட காத்திருப்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவின் சிவில் பாதுகாப்புத்துறையின் தரவுகளின் அடிப்படையிலேயே இந்த மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளை அகற்றுவதற்கு தேவையான கண்ணரக இயந்திரங்களுக்கு கடும் பற்றாக்குறை நிலவுவதாகவும் இது மீட்புப் பணிகளை பெருமளவு பாதிப்பதாகவும் பாலஸ்தீன அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஈரானிடமிருந்து மசகு எண்ணெய் வாங்கியதாக கூறி சீனாவின் 5 முன்னணி தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது அமெரிக்கா விதித்த தடைகளை சீனா அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தடுத்து நிறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த ஒருதலைபட்சமான தடைகள் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் சீன நிறுவனங்களின் வணிக உரிமைகளை பாதிப்பதாகவும் சீனாவின் வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கெங்லி பெட்ரோகெமிக்கல் உட்பட டிபாட் என்று அழைக்கப்படும் 5 சுயாதீன சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான அமெரிக்க தடைகளை சீனா அங்கீகரிக்காது என்றும் அவற்றை சீன நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என்றும் ஒரு தடை உத்தரவை சீனா பிறப்பித்துள்ளது. அமெரிக்க நிதித்துறை கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையிலேயே கெங்லி நிறுவனம் ஈரானின் மசகு எண்ணெயை வாங்குவதன் மூலம் அந்த நாட்டு இராணுவத்துக்கு பல $1 மில்லியன் வருவாய் ஈட்டித் தருவதாக குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் ஐநா சபையின் அங்கீகாரம் இல்லாத இத்தகைய ஒருதலைபட்சமான தடைகளை தொடர்ந்தும் எதிர்த்து வருவதாக சீனா கூறியுள்ளது. சீனாவின் இந்த ஒட்டுமொத்த எண்ணெய் சுத்திகரிப்பு திறனில் கால் பகுதியை இந்த டிபாட் நிலையங்கள் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான், ரஷ்யா மற்றும் வெனிசுலா போன்ற நாடுகளிலிருந்து தள்ளுபடி விலையில் மசகு எண்ணெயை பெற்று இவை இயங்கி வருகின்றன. சர்வதேச எரிசக்தி சந்தையின் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் சீனா தனது இறக்குமதி செய்யும் எண்ணெயில் 80% ஈரானிடமிருந்து பெற்று வருவதாகவும் குறிப்பிடத்தக்கது. மொரோக்கோவில் நடைபெற்று வரும் ஆப்பிரிக்க லயன் எனும் பிரம்மாண்ட பன்னாட்டு கூட்டு இராணுவ பயிற்சியில் பங்கேற்ற அமெரிக்க இராணுவ வீரர்கள் 2 மாயமாகியுள்ளதாக அமெரிக்க ஆப்பிரிக்கா கட்டளை மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தென்மேற்கு மொரோக்கோவில் உள்ள டான் நகருக்கு அருகிலுள்ள கேப் டிரா பயிற்சி தளத்தில் கடந்த சனிக்கிழமையன்று இந்த வீரர்கள் காணாமல் போயுள்ளனர்.
இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரும் அதே வேளையில் மாயமான வீரர்களை கண்டறியும் நோக்கில் தரைப்படை, விமானப்படை மற்றும் கடற்படை ஆகியவற்றின் உதவியுடன் ஒரு விரிவான தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை முடக்கிவிடப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் அமெரிக்கா பங்கேற்கும் மிகப்பெரிய வருடாந்த இராணுவ பயிற்சியாக ஆப்பிரிக்கா லயன் கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அட்லாண்டிக் பெருங்கடலில் 150 பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த சுற்றுலா கப்பல் ஒன்றில் 3 பேர் திடீரென உயிரிழந்துள்ளனர். எலிகள் மூலம் மனிதர்களுக்கு பரவக்கூடிய அரிய வகை நோயான ஹேண்டா வைரஸ் பாதிப்பு இவர்களில் ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜென்டினாவின் உஷுவாயாவிலிருந்து ஹேப் வெர்டே நோக்கி சென்று கொண்டிருந்த MV ஹோண்டியஸ் என்ற கப்பலில் இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டு சுகாதார பிரிவினர் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஒருவருக்கு வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 5 பயணிகளுக்கு தொற்று இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 6 நபர்களில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஒருவர் தற்போது தென்னாப்பிரிக்காவில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. மேலும் கூடுதல் ஆய்வக பரிசோதனைகள் மற்றும் நோய் பரவல் குறித்த விரிவான புலனாய்வு உள்ளிட்ட விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் ஊழியர்களுக்கான தேவையான மருத்துவ கண்காணிப்பு ஆதரவு வழங்கப்பட்டு வருகின்றதாகவும் வைரஸின் மரபணு வரிசை முறை குறித்து ஆய்வுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழையவோ அல்லது வெளியேறவோ முயன்ற 49வது கப்பல் தனது முற்றுகையின் கீழ் திருப்பி விடப்பட்டதாக அமெரிக்கா ஞாயிற்றுக்கிழமை கூறியுள்ளது. இன்று வரை முற்றுகைக்கு இணங்க 49 வர்த்தக கப்பல்கள் திருப்பி விடப்பட்டுள்ளன. அமெரிக்க படைகள் முற்றுகையை முழுமையாக அமல்படுத்துவதில் உறுதியாக உள்ளதாகவும் செனட்காம் சமூக ஊடக நிறுவனத்தில் தெரிவித்துள்ளது. முன்னர் 48 கப்பல்கள் திருப்பி விடப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த திருத்தப்பட்ட எண்ணிக்கை ஒன்று அதிகரித்துள்ளதை காட்டுகின்றது. பிலிப்பீன்ஸில் மேயான் எரிமலை வெடித்ததைத் தொடர்ந்து அப்பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பிலிப்பீன்ஸ் நாட்டின் அல்பே மாகாணம் லெகாஸ்பி நகருக்கு அருகே மேயான் எரிமலை அமைந்துள்ளது. 2640 மீட்டர் உயரமுடைய இந்த எரிமலையானது பல ஆண்டுகளாக உயிர்ப்புடன் இருந்து வருகிறது. இந்த நிலையில் மயோன் எரிமலை வெடித்ததை தொடர்ந்து மணிலாவின் தெற்கு பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் எரிமலையை சுற்றியுள்ள 6 கிலோமீட்டர் சுற்றளவிலான அபாய பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எரிமலை ஆய்வு நிறுவனம் அதன் 5 நிலைகளை கொண்ட எச்சரிக்கை அளவீட்டில் நிலை 3 எச்சரிக்கையை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையே கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. துணை இராணுவம் கட்டுப்பாட்டில் இருந்த தலைநகர் கார்டோமினை கடந்த மார்ச் மாதம் இராணுவம் கைப்பற்றிய வேளை இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நீடித்து வருகிறது. இந்த மோதலில் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்து வருகின்றனர். இந்நிலையில் தலைநகர் கார்டோமின் அருகே உள்ள ஜிபல் அல்பியா பகுதியில் பொதுமக்களை குறிவைத்து நேற்று துணை இராணுவப் படையினர் ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் துறைமுகங்களை முடக்கும் வகையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் அமெரிக்க கடற்படை முற்றுகை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான் அந்த ஜலசந்தியை தனது கட்டுப்பாட்டை அதிகரித்துள்ள நிலையில் இதில் 2 இந்திய கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்தியாவை நோக்கி புறப்பட்ட கப்பல் ஒன்று பாதுகாப்பாக ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளது. மார்சல் தீவுகளின் கொடியை ஏந்திய MT சர்வசக்தி என்ற கப்பல் 46,313 மெட்ரிக் டன் LPGயுடன் பெட்ரோலிய எரிவாயுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துறைமுகத்திலிருந்து புறப்பட்டதாக அந்த கப்பல் வெற்றிகரமாக ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது வருகிற 13ஆம் தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை மற்றும் ஈரானின் கடும் கட்டுப்பாடுகளுக்கு பிறகு ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்த முதல் இந்திய கப்பல் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மார்ச் மாதத்தில் இருந்து இதுவரை இந்திய கொடியை ஏந்திய 10 எரிசக்தி கப்பல்கள், 9 LPG கப்பல்கள் மற்றும் ஒரு கச்சா எண்ணெய் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறதன்படி இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் லெபனான் நாட்டில் 10 பேர் பலியானதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் 41 பேர் பலியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து இதுவரை 2659 பேர் உயிரிழந்தும் 8183 பேர் காயமடைந்தும் உள்ளனர்.
ஹிஸ்புல்லா குழுக்களின் தளங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடந்து வருகிறது என இஸ்ரேல் கூறி வருகிற நிலையில் பலியானவர்களின் பலர் பொதுமக்கள் ஆவார் என தகவல் தெரிவிக்கின்றது. லெபனானை இஸ்ரேல் தாக்க தொடங்கியதிலிருந்து இதுவரை 10 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதுகாப்பு தேடி லெபனானில் இருந்து இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு சென்றுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.